ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் கமெண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, வாட் இஸ் ரோல் பேக் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆர்சி ஸ்பீட் கேமிங் அப்படின்ற நண்பர் நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் பீட்டால ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ரோல் பேக்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்மளுடைய சாஃப்ட்வேரை இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூவஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து போயிடும் பார்த்தீங்களா, நம்ம திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வர்றது தான் ரோல் பேக்கு. அந்த பழைய ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு வர்றது ரியல்மி UI 5.0. இப்போ வந்து ரியல்மி UI 6.0 ஓப்பன் பீட்டால இருக்காரு அந்த நண்பர். அவரை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் பேக் வந்து பண்ணலாம். ரோல் பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ரியல்மியோடைய கம்யூனிட்டிலேயே போயிட்டு ரியல்மி P1 ரோல் பேக் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதை எப்படி ரோல் பேக் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் ரோல் பேக் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றது. நம்ம முன்னாடி இருக்கும், நம்ம இப்போ ப்ரெசென்ட் வெர்ஷன்லேருந்து ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக்கு. அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் போகிறதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இது எல்லாமே ரியல்மியோட கம்யூனிட்டிலேயே வந்து கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கனாலும் அதோடைய கம்யூனிட்டி, அந்த பிராண்டோடைய கம்யூனிட்டி பேஜ்லேயே போனீங்கனாலே உங்களுக்கு அந்த ரோல் பேக்கோடைய பேக்கேஜ் வந்து கிடச்சிடும். நீங்கள் அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் வந்து திருப்பி வந்து உங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து திருப்பி பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வைப் ஆகிடும் நீங்கள் வந்து நீங்களே மேனுவலாக ரோல் பேக் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேக் எப்போ பண்ணாலும் சரி உங்களுடைய மொபைல் டேட்டாவெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸு, இமேஜஸ்ஸு, மெயிலு, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்க டேட்டாவை எல்லாமே வைப் ஆயிரும். அதுக்கு வந்து போனது தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் பல நண்பர்கள் கேட்ட விஷயம் என்னன்னா, ப்ரோ ரியல்மி GT6ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேட்டரி ஹெல்த்து 3 மாசத்துலயே 99 வந்து ஷோ ஆகுது, 4 மாசத்துலயே எனக்கு 98க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதனால ஏதாவது இஷ்யூவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. 3 மாசத்துல 99% வந்திருக்குன்னா அது எந்த இஷ்யூவும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஒரு நார்மல் யூசேஜ் தான். அது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல சார்ஜ் போட்டுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதனால அது கொஞ்சம் டிப்ரிசியேஷன் தான். அது பெரிய டிப்ரிசியேஷன்லாம் இல்லை. இதே நீங்க ஐபோன் யூசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய் கேட்டு பாருங்க, ஒரு வருஷத்துலயே அவங்களுக்குலாம் 10%, 9%, 8% இறங்குது பேட்டரி ஹெல்த். ஸோ அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் சார்ஜ் ஒரே ஒரு விஷயம் மட்டும், எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் நீங்கள் ட்ரைன் பண்ணாமல் இருக்கீங்களோ, கிட்டத்தட்ட 20 வந்துட்டோன்னே சார்ஜ் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி 95, 100, ஸோ 95 to 100க்குள்ளே சார்ஜை டிஸ்கனெக்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதனாலையும் பேட்டரி லைஃப்பை நம்மளால கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ்லாம் வந்து போடாதீங்க. ரெகுலராக அவங்க கொடுக்குற சார்ஜ்லேயே வந்து சார்ஜ் வந்து போடுங்க. அதுவே வந்து உங்களுக்கு செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மொபைல் ஹெல்த் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம ஹெல்த்தும் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரோட ஹெல்த்தும் முக்கியம். ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பர்சனலாக நான் பாலிசி பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கும்போது எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க கொடுத்த சப்போர்ட்டும் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். என்னோட ஏஜ் உங்களோட ஏஜ் வேறையாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம சூஸ் பண்ணுற கவரேஜ் அமௌண்ட் 1 crore சூஸ் பண்ணுறோமா, 50 lakhs சூஸ் பண்ணுறோமா, இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் சைட் போகிறோம்னா 5 lakhs கவரேஜ், 10 lakhs கவரேஜ், இந்த மாதிரி கவரேஜை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தொகையும் வந்து மாறுது. 300-400 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜை பொறுத்து 300-400லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி மந்த்லி ப்ரீமியம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்த்லி தான் கட்டணும்னு கூட இல்லை. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி கட்ட முடியும்னா இயர்லி கட்டலாம், அப்படி இல்லைனா 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் 3 months ஒன்ஸ் கட்டுற மாதிரி இருக்க பிளானை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சூப்பர்வைசிங் மேனேஜர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த தான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயிலாக ஒரு கால்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி, இத்தனை கம்பெனிஸ் இருக்கு ப்ரோ, இதெல்லாம் வந்து இதில் பெனிஃபிட்டாக வரும், உங்கள் ஏஜுக்கு இது எடுத்தீங்கன்னா சூட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் வந்து பண்ணாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷனும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது பாலிசி பசாரில் பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அந்த கிளைம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் யாராவது பாலிசி பசாரில் விசிட் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஆப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் அப் டு 25%
டிஸ்கவுண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியம் கட்டுறது மட்டும் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரெடிட் கார்டு இருக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபர் மூலமாக நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் நான் கிரெடிட் கார்டு மூலமாக ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அந்த 3 மாதத்துக்கான இது வந்து கட்டும்போது எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவா வைப்பர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பெஸ்ட் மொபைல் அண்டர் 35K சொல்லுங்க. மை ப்ரியாரிட்டிஸ் கேமிங், குட் டிஸ்பிளே அண்ட் பேட்டரி, நாட் இம்பார்ட்டன்ட் டு கேமரா, மை சாய்ஸ் இஸ் OnePlus 12R அண்ட் அப்புறமா வந்து iQOO Neo 10R வந்து சொல்லியிருக்காரு, விச் இஸ் பெஸ்ட். அந்த கமாண்ட் கீழே கோவர்த்தனன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 12R iQOO உடைய Neo 9 Pro வந்து சொல்லியிருக்காரு. அப்புறமா Redmi Note 14 Pro Plus வந்து சொல்லியிருக்காரு. அப்புறமா Realme GT6 வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து பர்சனலாக நான் சொல்கிறது வந்து என்னன்னா, நீங்கள் OnePlus 12R அப்படி இல்லைன்னா iQOO உடைய Neo 9 Pro 256GB வேரியன்ட் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா, அவங்க அதே பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படின்னீங்கன்னா அது ரெண்டுத்தில் ஏதாவது வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlusக்கு வந்து போங்க. இல்லை எனக்கு கர்வ் டிஸ்பிளேலாம் வேணாம், எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளேவே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO உடைய Neo 9 Proக்கு வந்து போங்க. ஏன் 10R வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, 10Rலையும் நல்ல கேமிங் வந்து விளாட முடியும், எல்லாமே ஓகே. இங்கே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், ஏன் Neo 9 Proக்கு ஏன் ப்ளஸ்னா இங்கே LTPO டிஸ்பிளே. ஸோ அதனால மல்டிமீடியாவுக்கு அப்புறமா நம்மளுடைய நார்மல் யூசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்களும் பட்ஜெட்டும் 35K அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, அதனால தான் வந்து சொன்னேன். தென் 8 Gen 2 என்னதான் 8S Gen 3 வந்து கேமிங் எல்லாமே நல்லா தான் விளாடும் அப்படின்னாலும் 8S Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து லேக் இல்லாமல் சூப்பராக, இதுலேயும் லேக் இல்லாமல் விளாட முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸில் பீக் அதுதான். ஸோ அதனால அதை நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், OnePlus 12R எனக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே இதெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே அண்ட் தென் அந்த லெதர் பேக், அந்த வேகன் லெதர்னு நினைக்கிறேன், அந்த ரெட் அண்ட் ஒயிட், அது எனக்கு பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு தடவை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்பவும் அது நல்ல ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஆனால் 256GB ஸ்டாக்ல இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி OnePlus 12Rம் ஸ்டாக்ல இல்லை. ஸோ ஆஃபர் டைமில் இல்லை ஆஃபருக்கு முன்னாடி மேபி இதெல்லாம் வரலாம். ஆஃப்லைன் ஸ்டோரில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லைப்பா எனக்கு அந்த LTPO பேனல்லாம் எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேமிங் விளையாடுறதுக்கு பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப அதிகமாக வேணும். எனக்கு அது 8S Gen 3 இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அதுலேயும் நல்ல கேம் தான் விளையாட முடியும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அதில் விளையாடுற கேம் போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி லைஃப் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 256GB வேரியன்ட் அண்டர் 30K ஆஃபர் டைமில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO Neo 10R வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், உங்களுடைய சாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு எது தேவை அப்படின்றத வந்து பாருங்கள். ஸ்டோரேஜா, இல்லை கர்வ் டிஸ்பிளேவா, இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேலேயே வந்து LTPO டிஸ்பிளேவா அப்படின்றது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். லாஸ்ட் கமெண்ட் நிறைய நண்பர்கள் வந்து போட்டிருந்தது, அதுவும் நேற்று நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜிப்லி ஸ்டைல் இமேஜஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து காசு கொடுத்தா தான் வந்து பண்ணுவேன், அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. Groksல வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் அதில் மேக்ஸிமம் ஏதோ ஒரு டைம் இருக்குது போல், நம்மளால் 10 ஃபோட்டோவோ 12 ஃபோட்டோவோ தான் பண்ண முடியும் போல். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியல, 5 10 12 தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபோட்டோ கிட்ட ஜென்ரேட் ஆச்சு, அதுக்கு ஜென்ரேட் ஆகலை. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-7 ஃபோட்டோ தான் ஜென்ரேட் ஆச்சு, அதுக்கு ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஜிப்லி இமேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கு காசு கட்டுற மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே ஃப்ரீ டூல் வந்து கிடைக்கல. ஒரு சில இடத்துல ஃப்ரீ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்க்குறேன், அது உள்ளே போனால் கிரெடிட்ஸ் காசு கொடுந்து. ஸோ அதனால இதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் ஜென்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் கிரியேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இது நிறைய இடத்துல ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் எங்கேயாவது ஃப்ரீ வெப்சைட் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சினாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நீங்கள் யாராவது அந்த Groksல இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபோட்டோவையும் அந்த ஃபோட்டோவையும் வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஃபீல் கொடுத்துச்சா, இல்லைப்பா டோட்டலாக வேற அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.